என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர் பெற்றெடுத்த புதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். என்னடா இது அதிசயமா இருக்கு, வழக்கமா கழிவுதானே ஊத்துவான், நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்கிற இவனே நன்றி சொல்றான், ஒருவேளை 200 ரூபாய் கொத்தடிமையா மாறிட்டானோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துட வேண்டாம். எதுக்காக நன்றி சொல்றேன் அப்படின்னா, நாமலாம் கண்டென்ட் இல்ல அப்படின்னா கூட திமுக காரன் எங்கெல்லாம் தப்பு செய்வான் அப்படின்னு தேடி 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 கண்டுபிடிச்சு காரி துப்புறதையே முழு நேர தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சூழல்ல அப்பப்ப இளைஞர் மாநாடு, மகளிர் மாநாடு அப்படின்னு நினைச்சு நடத்தி நமக்கு கண்டென்ட்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நன்றி சொல்லல அப்படின்னா நாம நன்றி கெட்டவனா மாறிடுவோம். அதனாலதான் நன்றி அப்படிங்கிறத சொன்னேன். அந்த அடிப்படையில தான் விருதுநகர்ல நேத்து திமுகவோட தென்மண்டல இளைஞர் அணி மாநாடு அப்படிங்கிற ஒரு ஆகச்சிறந்த அசிங்கம் அரங்கேறிச்சு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் மோடியில தொடங்கி விஜய் வழியா அப்படியே உள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரைக்கும் கடுமையான விமர்சனம் அப்படிங்கிறத வச்சாரு. இந்த கிராமத்துலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, இதெல்லாம் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முழு பொருத்தமானவர் உதயநிதி ஸ்டாலின் தான். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் சொல்றதுக்கு ரொம்ப ஆகச்சிறந்த உதாரணமா இருக்கக்கூடியவர். வெறுமனே வாய் மட்டும்தான் வேலை செய்யுது, வேற எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படி என்னதான் இவர் பேசினார் அப்படிங்கிறத நம்ம டீடைல்டா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன பேசினார் அப்படின்னு பார்க்கணும்ல. இந்த மாநாட்டில் பேசிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்களை சொன்னார். உங்களெல்லாம் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து நான் வெளியிட்ட வீடியோவில் 3 விஷயங்களில் குறிப்பிட்டிருந்தேன். முதலாவது விஷயம், திமுக எதற்காக தொடர்ந்து இயங்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு அல்கஞ்சாரா குல்கா கதைய சொல்லி இருந்தாரு. திமுக ஏன் தொடர்ந்து இயங்க வேண்டும்? நன்றாக இருந்த தமிழர்கள் வாழ்வில் உழைத்து முன்னேறி விடுவார்கள். அவர்களை மதுவுக்கு அடிமையாக்கி கஞ்சா புழக்கத்தை விட்டு சூடோ எபிடிரின் போன்ற அயல்நாட்டு போதை வஸ்துக்களை எல்லாம் களமிறக்கி தமிழ்நாட்டை நாசமாக செய்ய திமுக தொடர்ந்து இயங்க வேண்டும். அதே போல பெண்கள் வெளியில நிம்மதியா நடமாடுறாங்க, எப்படி நடமாடலாம், பெண்கள் ராத்திரியில வெளியில வந்தா உடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஞானசேகரன் மாதிரி கழக இளைஞரணி உடன்பிறப்புகளை வளர்த்து அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்யும் திட்டத்தை அரங்கேற்றி கொண்டிருக்க திமுக தொடர்ந்து இயங்க வேண்டும். அது மாதிரி நாட்டுல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அவர் பாஷையில சொன்னா சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்க, ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாடு நாசமாய் போக திமுக தொடர்ந்து இயங்க வேண்டும். எங்களுடைய அமைச்சர்கள் குறுநில மன்னர்களாக கோலோச்சு கொண்டிருக்கிறார்கள். மாமன்னர்களாக இருக்கக்கூடிய அவர்களை மாமா மன்னர்களாக மாற்றுவதற்கு திமுக தொடர்ந்து இயங்க வேண்டும். மாப்பிள்ளை சார் 30 கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டி கொண்டிருக்கிறார், அதை 300 கோடி ரூபாய் வாட்சாக மாற்றுவதற்காக திமுக தொடர்ந்து இயங்க வேண்டும். அதே போல மாநில சுயாட்சி அப்படிங்கிற பழைய ஊசி போன வடைய இப்ப திமுக தூக்கிட்டு வந்திருக்காங்க. அது சார்ந்தும் நாம பேச போறோம். அது என்ன மாநில சுயாட்சி? உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். இப்ப வார்த்தைக்கு வார்த்தை அதிமுகவை அடிமை அடிமை அடிமைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே திமுகவினர். உலகத்தின் ஆகச்சிறந்த கொத்தடிமைகள் யார் அப்படின்னா திமுக தொண்டர்கள். கருணாநிதி குடும்பத்துக்கு கொத்தடிமை, கருணாநிதி குடும்பம் எப்பவுமே மத்திய அரசுக்கு கொத்தடிமை. இத நான் சொல்லல, திமுகவோட தலைவர் கருணாநிதி முத்தமிழ் வித்தவர் அவரே சொல்லியிருக்கார். ஈழத்துல தமிழர்கள் எல்லாம் கொத்து கொத்தா கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரை கூப்பிட்டு என்னையா மத்திய அரசை வலியுறுத்த கூடாதா அப்படின்னு, நாங்களே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு மாநில அரசு மத்திய அரசுக்கு அடிமைதான் அப்படின்னு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அதை தன்னோட நாவினாலேயே சுரட்டி பேசி காட்டிய கருணாநிதி கொத்தடிமையா இல்லையா? இவர்கள் மாநில சுயாட்சியை பற்றி பேசலாமா? சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மளிகை கடை, பெட்டி கடை முதற்கொண்டு கார்பரேட் உள்ள வந்திருக்காங்க இல்லையா? இது எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டவர் யாருன்னா கருணாநிதி தான். இவர் தான் மாநில சுயாட்சியை பத்தி அப்படியே வாய்க்கிலேயே பேசுவார். அதே மாதிரி காவிரி நடுவர் மன்ற தீர்ப்ப கூட்டணியில பல அமைச்சர்களை வச்சுக்கிட்டு அரசிதழ்ல வெளியிட துப்பு கெட்ட ஒரு கூட்டம்
மாநில சுயாட்சியை பத்தி பேசுது. அன்னைக்கு மத்தியிலையும் ஆளுங்கட்சி இல்ல, கூட்டணி கிடையாது, மாநிலத்திலேயே ஆளுங்கட்சி கிடையாது. ஆனா எதிர்கட்சி தலைவரா இருந்துகிட்டு அம்மா ஜெயலலிதா அவர்கள் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழ்ல வெளியிடணும்னு நீதிமன்றத்துல ஒரு சண்டை மாறுதமே நடத்தி அந்த தீர்ப்பை அரசிதழ்ல வெளியிட வச்சாங்க. மாநில சுயாட்சியை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னா போயஸ் கார்டன் வாசல்ல போய் கொஞ்சமாவது டியூஷன் படிச்சுட்டு நீங்க வந்திருக்கணும். மாநிலத்தையே அடகு வச்ச இந்த கூட்டம் மாநில சுயாட்சியை பத்தி பேசலாமா? கச்சத்தீவை தாரை வார்த்தப்ப எதுக்காக தாரை வார்த்தீங்க? நீங்க மாநில சுயாட்சியை பத்தி பேசலாமா? அப்ப கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர், நான் இந்தியாவோட குடிமகன், இந்திய நிலத்துல எங்க வேணாலும் போக எனக்கு உரிமை இருக்கு, நான் கச்சத்தீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வழக்கு போடுறாரு. இப்ப மாநில அரசு என்ன தெரியுங்களா சொன்னுச்சு? யாரு? நம்ம முத்தமிழ் வித்தவர் அவர் சொன்ன அவரோட அரசு என்ன தெரியுங்களா அபிடவிட்டு போட்டுச்சு. அதே மாதிரி இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசின் முடிவு என்னவோ அதான் எங்களோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நீங்க யாருக்கு வேணாலும் கச்சத்தீவை வித்துட்டு போங்க, ராமநாதபுரம் சமஸ்தானம் இப்ப இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கு, நீங்க வித்துட்டு போங்க. எங்க ஐயா கருணாநிதி, அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி விஞ்ஞான ஊழல் அப்படின்னு சர்க்காரியா கமிஷன் வெளியிட்டுச்சு பாத்தீங்களா? எப்படியாவது ஐயாவை மட்டும் காப்பாத்திருங்க, ஊழல் வழக்கில் முடிச்சு உள்ள போட்டுறாதீங்க. மற்றபடி நீங்க கச்சத்தீவையும் எடுத்துங்க, லட்சத்தீவை வேணாலும் எடுத்துங்க, அவ்வளவையும் கேட்டா மெரினா பீச்சை கூட உடுத்திருப்பாரு கருணாநிதி. அப்படிப்பட்ட கூட்டம் தான் மாநில சுயாட்சியை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது என்ன தாக்குதல்னா, மத்திய பட்ஜெட்ல மாநிலத்துக்கு போதிய நிதி அப்படிங்கிறது ஒதுக்கலையாம், அதை இவர் எதிர்த்து பேசி வாங்கி தரலையாம். நான் என்ன சொல்றேன், 40 MP ஊருக்கா போயிருக்கீங்க, பார்லிமெண்ட்ல போய் பேசாம? அப்படித்தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. 40 MP அங்க போய் நின்றுகிட்டு ஐஜி மோடிஜி, ஓகேஜி, இடி வருது ஜி, பார்த்து செய்யுங்க ஜி, செந்தில் பாலாஜி ஜி, உச்சா போயிட்டாரு ஜி, நேரு ஜி, பாவம் ஜி, மாப்பிள்ள சார் ஜி, பாவம் ஜி, இதை மட்டுமே கைய கட்டி கூல கும்பிடு போட்டு நீங்க நக்கி தின்ன பணத்துக்காக அங்க போய் கூல கும்பிட போட்டுட்டு இங்க வந்து நாங்க பாசிச பாஜகவை அறுக்காம விட மாட்டோம் அப்படின்னு வடக்கதை சொல்ற நீங்க 40 MP வச்சு அங்க போயிலப்பா போராடணும். இதே அதிமுக பார்லிமெண்ட்டை 24 நாட்கள் முடக்கினாங்க. ஒரு மாநில கட்சியா இருந்துகிட்டு 24 நாள் பாராளுமன்றமே செயல்பட விடாம காவிரிக்காக முடக்கினாங்க. மாநில சுயாட்சிக்கு சொந்தக்கார அவனா இல்ல கூல கும்பிடு போடுற நீங்களா? கொஞ்சமாவது வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தா அவங்க ஏன் திமுக இருக்க போறாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மூலையில கொஞ்சம் எங்கேயாவது கொஞ்சோண்டு இருந்தா கூட 40 MP வச்சு பார்லிமெண்ட்டை முடக்கணும். இங்க வந்து இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நீங்க சன்சைன் ஸ்கூல்ல இந்தி பாடம் எடுப்பீங்க, உங்க அமைச்சர்கள் வச்சிருக்க எல்லா பள்ளிக்கூடத்திலயும் இந்தி பாடம் எடுக்கப்படும். ஆனா அவ்வளவு ஏன் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல ஒரு போராட்டம் நடத்தினா கூச்சமே இல்லாம பின்னாடி நின்றுட்டு இந்தியிலேயே ஒரே கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் இந்தி திணிப்பை பத்தி பேசுறீங்களே, நீங்க சின்பது சோரா இல்லை வேறா அப்படிங்கிற கேள்வியவும் இங்க முன் வச்சுட்டு அடுத்தது உதயநிதி விவகாரத்துக்கு வருவோம். நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரிதான், வெறும் வாய் மட்டும்தான் வேலை செய்யுது. அதுவும் பாத்தீங்கன்னா அப்படி பெரிய சொல்லின் செல்வர்லாம் கிடையாது. இந்த வாட்ஸ்அப்ல வர்றதை பூரா எவனோ ஒரு 200 ரூபாய் கொத்தரியுமே தொகுத்து வாட்ஸ்அப் காமெடிகள் அப்படின்னு எழுதி கொடுத்துட்றான். இது முட்டையை தூக்கிட்டு தெரியுது, செங்கையில தூக்கிட்டு அலைஞ்சுதா, அது அப்போ ஒரு பரபரப்பாயிடுச்சு. இப்பெல்லாம் ஐய இது டம்மி தான் போல இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு மக்களே வந்துட்டாங்க. நாங்க நீட்டை அறுத்து தள்ளாம விட மாட்டோம். சரியா, என்னையா பண்ண போறீங்க? எங்கள்கிட்ட ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? நீட் ஒழிப்புக்கு கையெழுத்து இயக்கம் நடத்துறோம். வாங்கின கையெழுத்து பூரா குப்பைக்கு போயிடுச்சு. அடுத்து இந்த இளைஞர் அணி உடன்பிறப்புகள் இருக்காங்களே, புல்லட் ஊர்வலம் போறாங்க. ஏன் புல்லட்ல போனா நீட்டை தடுத்துட முடியுமா? இந்த குரூப் தான் கொரோனா காலகட்டத்துல எல்லாரும் மொட்டை மாடியில விளக்கேற்றுங்கள் அப்படின்னு மோடி சொன்னதுக்கு விளக்கு ஏத்தனா கொரோனா போயிடுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதே குரூப் தான் புல்லட் ஊர்வலம் போனா நீட்டு போகும்னு நம்புது. பாத்தீங்களா எவ்வளவு கேவலமானவர்கள் இவங்க. அட அதை கூட விட்டுருங்க. சிஏஏ போராட்டத்தை நாங்க தான் நடத்தணும், இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. சிஏஏ போராட்டத்தால இந்தியாவிலிருந்து குடிமகன் உரிமை இல்லை அப்படின்னு அனுப்பப்பட்ட ஒரு இந்திய இஸ்லாமியர்களை காட்டு, நான் இன்னைக்கு திமுக வெட்டி கட்டுறேன், சவாலா பேசுவோம். அதுக்கு துப்பு இல்ல. இங்க இஸ்லாமிய ஓட்டுக்காக அவங்கள பயமுறுத்தி விட்டு வாசல்ல கோலம் போடுறாங்க. சிஏவுக்கு எதிராக கோலம் போட்டா சிஏ சட்டம் போயிடுமா? என்னையா உங்க பகுத்தறிவு? இதையெல்லாம் செஞ்சது யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல, நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான். நீட்டுக்கு கையெழுத்து போட்டோம். இப்ப என்னையா பண்ணீங்க? அது நாங்க தீர்மானம் போட்டிருக்கோம். தீர்மானம் போட்டா நீட்டு போயிடுமா?
போவாது. அப்ப என்ன மயிருக்கு தீர்மானம் போடுறீங்க? இதை நான் கேட்கல, ஆராசா கேட்டாரு. இதே வார்த்தையை ஆராசா சொன்னாரு. நீட்டுக்கு எதிராக அதிமுக ஆட்சியில தீர்மானம் போட்டாங்க. அப்ப ஆராசா என்ன சொன்னாரு? நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டா போயிடுமா, அப்புறம் என்ன மயிருக்கு தீர்மானம் போடுறீங்கன்னு. இப்ப நாங்க நீட்டுக்கு எதிராக தீர்மானம் ஏற்றிட்டோம், இப்ப மட்டும் என்ன மயிருக்கு போடுறீங்க அப்படின்னு திருப்பி கேட்கலாமா இல்லையா? பட் ஏற்கனவே ஆராசா கேட்டாரு அப்படிங்கறதால அந்த பழைய கேள்வியை நாமளே திரும்பி கேட்க வேண்டாம். நீட் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவின் பேர்ல நடக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 4-3 ஆண்டுகள் நீட்டு விலக்கு அளிக்கப்பட்டது. ஏன்னா அதிமுகவில் அம்மா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது அதுக்கு எதிர்த்து வழக்கு போட்டு தடை வாங்கி வச்சிருந்தார். அந்த வழக்கு தோத்து போச்சு, நீட் வந்துருச்சு. அது பரவாயில்ல அப்படின்னு 7.5% எடப்பாடி கொடுத்தார். உங்களால அதை 7.5ல இருந்து ஒரு 9% மாத்த துப்பு இருக்கா? வெறும் வாய் மட்டும்தான் வேலை செய்யுது, செயல்ல எதுவுமே இல்லை. பட் வழக்கம் போல திமுகவோட கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் இப்ப புதுசா வந்திருக்கு அப்படின்னு அப்படியே யூட்டன் எடுத்து லைட்டா விஜய டச் பண்ணாரு. சரி, என்னையா உங்க கொள்கை, என்னையா உங்க திட்டம், என்னையா உங்க சட்டம்? சரி, அவர்கிட்ட கொள்கை இல்லை, சரி வச்சுப்போம். அதாவது அந்த கொள்கை அப்படிங்கறதெல்லாம் வேற. உங்ககிட்ட என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க. அவரோட கொள்கை தலைவர்கள்னு பின்னாடி பரிசையா ஒரு படமே இருக்கு. அதுவே வரலாறு நிறைய பேசும். அது பேசினா வீடியோ லென்த்தா போயிடும். சரி, இப்ப சொல்லு உங்க கொள்கை என்ன? அதாவது ஞானசேகரன் போன்ற உடன்பிறப்புகளை வளர்த்து பள்ளி மாணவி கல்லூரி மாணவிகளை வேட்டையாடுவதும் அவர்களை காப்பாத்துறதுக்காக அந்த பல சார்கள் பின்னாடி இருந்து இயங்கி வேற வழி இல்லாம எதிர்கட்சிகள் ஒன்று திரண்டதால இன்னைக்கு ஜெயில கம்பி எண்ணிட்டு உட்காந்துருக்கானே, அந்த மாதிரி ஞானசேகரங்களை வளர்க்கிறது தான் உங்களை திட்டமா? சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த கதையா 20 வருஷமா கள்ளச்சாராயம் இல்லாம இருந்துச்சு. கண்ணுக்குட்டின்னு ஒருத்தன் கள்ளச்சாராயம் காய்ச்சி ஜெயிலுக்கு போனானே, அதுதான் உங்க திட்டமா? உங்களோட திட்டத்தால் இளைஞர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் தெரியுமா? இன்னைய வரைக்கும் உங்களோட மாநாட்டுல உட்காந்து சீட்டு விளையாடுறானுங்க. உங்க இளைஞரணி பங்கன்ல பீர் வைக்கிறானுங்க. வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ நடத்துற பங்கன்ல பீர் பார்ட்டி எல்லாத்துக்கும் நடக்குது. உட்காந்து சீட்டு விளையாடுறாங்க. கடைசியா ஒரு ஒத்த கரும்புக்கு வக்கத்து போய் வாழத்தாருக்கு வக்கத்து போய் இன்ன வரைக்கும் அறுத்து தூக்கிட்டு போற நிலைமையிலதான் இளைஞர்களை வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் நல்லாட்சி புரிஞ்சேன்னு வாய் திறந்து கூட சொல்லாதீங்க, நாசமா போயிடுவீங்க. திறந்து